ஆலமரத்துல ஒரு காகமும் சின்ன குருவியும் வாழ்ந்து வந்துச்சு. காகம் எப்போதுமே குருவிய கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ சின்ன பறவை, உன்னால யாருக்கும் பயனே இல்ல, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா குருவி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கும். ஒரு நாள் ஒரு கடுமையான புயல் வந்துச்சு. அதுல காகம் கட்டிய பெரிய கூடு காத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. இருக்க இடம் இல்லாம காகம் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து சின்ன குருவி காகத்தை தன்னுடைய கூட்டுல தங்க வச்சது. காகத்துக்கு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நான் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கேன், நீ ஏன் எனக்கு உதவுன அப்படின்னு கேட்டுச்சு. குருவி சிரிச்சுக்கிட்டே, பெரிய இறக்கைகள் இருப்பது பெருமை இல்ல, பெரிய மனசு இருப்பதுதான் பெருமை அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் காகம் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே, நான் உன்னை நண்பான அழைக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு குருவி, நட்புங்கிறது பலம் உள்ளவங்க பலவீனமானவங்களை காப்பாத்துறது கிடையாது. ஒரு நாள் யார் யாருக்கு தேவைப்படுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுச்சு. இக்கதையில் வரும் குருவி அவமதிக்கப்பட்டுச்சு, ஆனா பழிவாங்கல. அதற்கு மாறாக காகத்துக்கு உதவுச்சு. சில நேரங்கள்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடங்களை நம்ம சிறியவர்கள்னு நினைக்கிறோம்ல, அவங்களிடமிருந்துதான் கிடைக்கும்.